10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. எல்லா டைரக்ஷன்லயும் நமக்கு என்ன ஆகும், நமக்கு காத்து அடிக்கும். இந்த டைரக்ஷனில் தான் காத்து அடிக்கும்னா நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது wind stimulate the development of ஃப்ளாக் ஃபார்மேஷன் ட்ரீ. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரி, ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அது என்ன ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து காற்று ஆலையெல்லாம் வச்சுருப்பாங்க, விண்டு மில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்களா. இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அந்த பிளேஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய இந்த விண்டு மில்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்டு வந்து தொடர்ந்து பர்டிகுலராக ஒரே சைடாக வீசிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்பேனை ரொட்டேட் பண்ணி அதுலேருந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி இடத்துல தொடர்ந்து ஒரே பக்கம் காற்றடிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த பர்டிகுலராக அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ட்ரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது காற்று எந்த திசையில் வீசுதோ அதோட திசையிலேயே இருக்கும். சரிங்களா, இது எங்கே அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கடல் ஓரமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா, அந்த பிளான்ட்டோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று எந்த திசையிலேருந்து வீசுதோ அதே திசையை நோக்கி இருக்கும். அதோடைய பிளான்ட்டோட ஸ்டெம்மு எல்லாமே. என்ன ரீசன் அப்படின்னா, ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு அதிகமான காற்று வரும்போது அந்த கிளையை வந்து நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு முறிஞ்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த ஃப்ளாக் ட்ரீ ஃபார்மேஷன் கேட்பாங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில். அந்த ஃப்ளாக் ஃபார்மேஷன் ட்ரீ அப்படிங்கிறது எப்படி இருக்குது, காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதே சைடு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரே சைடாக அந்த அமைஞ்சிருக்கிற மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஃப்ளாக் ஃபார்ம் இன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர். இப்போ ஃபயர் அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இது. சரிங்களா, சம்டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் பெரிய டிஸார்டரை ஃபார்ம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகே, அப்போ இதனால் நமக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் லாஸும் இருக்குது, அதே மாதிரி நமக்கு என்னது பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லலாம் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான புல் வளரணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தீயை வச்சு விட்ருவாங்க. சரிங்களா, அப்போ என்னாகும் அப்படின்னா அது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு மழை பெய்யும். மழை பெஞ்சா என்னாகும், நமக்கு அதிகமாக இந்த கிராஸ் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அதிகமாக க்ரோத் ஆகும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வளர்க்குறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. இது ஒரு மெத்தட். சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய ட்ரீ எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து நமக்கு முக்கியமான மெடிசினல் பிளான்ட் எல்லாமே என்னது டீகம்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்போ ஃபயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் cashed due to the chemical process by the composition, the releasing the heat and light. It mostly man-made, some this time developed in naturally due to the fraction between the tree surface. இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா பேம்பூஸ் இருக்கு இல்லைங்களா, மூங்கில். அப்போ மூங்கில் காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தீ பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா மூங்கிலோடைய அந்த நோடுன்னு சொல்லுவாங்க, இன்டர் நோடு, இந்த பக்கத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ரெண்டு விண்டு வெலாசிட்டி மூலமா ஒன்றோட ஒன்று நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமாக உரசும். சரிங்களா, அப்போ உரசும் போது என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு ஃபயர் ஆகும். சரிங்களா, அப்போ அந்த ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, அப்போ அந்த கிராஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு பைரோனிமா கன்ஃப்ளூன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புல் வகை இருக்கும். என்ன புல் வகை அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் வந்து பைரோனிமா கன்ஃப்ளூன்ஸான்னு சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு வந்து ரெண்டு மூங்கில ஒன்றோட ஒன்று உரசும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து சின்னதாக ஒரு தீப்பொறி வந்தால் கூட போதும், கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்கும். டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா பிடிச்சிட்டு டோட்டல் ஃபாரஸ்ட்டையும் நமக்கு என்னது அழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்குது. சரிங்களா, சரி, இப்போ இந்த ஃபயரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர், அதே மாதிரி க்ரௌன் ஃபயர்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம
பிரிச்சுக்கிறதா கனாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு ஃபயர்னா என்ன, விச் இஸ் த ஃப்ளேம்லெஸ். என்ன இருக்காது நமக்கு இந்த இடத்துல, ஃப்ளேம்லெஸ் அண்ட் த ஸ்டப்டெர்னியன் ப்ராசஸ். அப்போ கிரவுண்டு லெவலில் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அது பூரா என்ன ஆகும், நமக்கு பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு கிரவுண்ட் ஃபயர்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சர்ஃபேஸ் ஃபயர் விச் இஸ் கன்சியூம்ஸ் த ஹெர்ப் அண்ட் ஷ்ரப். இதில் எது அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா ஹெர்பும் ஷ்ரப்பும் தான் நமக்கு என்ன பண்ணும், அதிகமாக பாதிக்கப்படும். அடுத்தது கிரவுண்ட் ஃபயர் விச் இஸ் பார்ன் இன் த ஃபாரஸ்ட் இன் கெனாப்பி அப்படிங்கிறது முக்கியம். இப்போ கெனாப்பின்னா என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான வார்த்தை, ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க. இப்போ கெனாப்பி அப்படின்னா மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கெனாஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இருக்குதுலே வந்து ஃபயரானால் அதிகமான டெம்பரேச்சர் எதில் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் போகக்கூடிய ஃபயர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கெனாஃபி ஃபயர்னு சொல்லுவாங்க. கெனாப்பின்னா நினைப்பு வச்சுங்க, ஒரு ட்ரீயோட அப்பர் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெனாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு சில இந்த வாண்டாமல் இருக்கக்கூடிய பிளான்ட்டோ அல்லது வந்து நமக்கு கஸ்குட்டாமல் இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே அப்பர் ரீஜனில் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அது நல்லா ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கும். சரிங்களா? இப்போ காஞ்சி போய் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று விட்டு அதிகமான ஒரு சன்லைட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஹீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டக்குன்னு எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த பிடிக்கக்கூடிய ஒரு ஃபயர் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர ஹை டெம்பரேச்சராக இருக்கும். அடுத்தது எஃபெக்ட் ஆன் த ஃபயர். ஓகேங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எஃபெக்ட் ஆன் த ஃபயர். எ ஃபயர் ஹேஸ் இஸ் த டைரக்ட் லீத்தல் எஃபெக்ட் ஆஃப் த பிளான்ட். டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை கில் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஃபயர் தான். ஓகே, பர்னிங் ஸ்கார்ஸ் ஆர் த சூட்டபிள் பிளேசஸ் ஃபார் த என்ட்ரி ஆஃப் parasitic fungi and the insect. சரிங்களா? அப்போ burning scars are this suitable place for the entry of parasitic fungi and insect. அடுத்தது it bring out the alternation of the light, rainfall, nutrient cycle, fertility of the soil, pH, soil flora and fauna. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக யார் அப்படின்னா ஃபயரோட கேரக்டர் தான். அதுக்கு அடுத்தது some fungi which grow in the soil or burnt areas is called the pyropillars. அது என்ன pyropillars அப்படின்னா எரியிற, அதாவது நமக்கு வந்து ஃபயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் என்ன சொல்லணும் நம்ம வந்து பைரோபில்லஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு வந்து பைரோனிமா கன்ஃப்ளூன்ஸா. பைரோனிமா கன்ஃப்ளூன்ஸாங்கிறது என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். அதாவது ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா பைரோனிமா கன்ஃப்ளூன்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் கேரக்டர். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர். இண்டிகேட்டர் ஆஃப் த ஃபயர் டெர்ரிஸ், ஃபோன் அண்ட் த பைரோனிமா ஃபங்கஸ். ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிறோம், நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் டெர்ரிஸ், பைரோனிமா ஃபங்கஸ் இதெல்லாம் தென்படுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீசண்டாக இந்த காடு என்ன ஆகுது, தீக்கு வந்து பார்த்திங்கன்னா இறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர் இண்டிகேட் தட் பாண்ட் ஆஃப் த ஃபயர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா. ஸோ தட் இஸ் கால்ட் த இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர். அடுத்து ஃபயர் பிரேக். இட் கேஸ் த கேப் மேட் இன் த வெஜிடேஷன் தட் ஆக்ட் ஆஃப் த பேரியர் டு ஸ்லோ டவுன் ஸ்டாப் த ப்ராக்ரஸ் ஆஃப் த ஃபயர். சரி, இப்போ எப்படி நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து வரக்கூடிய ஃபயரை குறைக்கிறது அப்படின்னா ஒரு ட்ரீக்கும் இன்னொரு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம அதிகப்படுத்தணும்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது எ நேச்சுரல் ஃபயர் பிரேக். அப்போ இயற்கையில் என்னது அப்படின்னா மேபி ஆக்கர் வென் தேர் லேக் ஆஃப் வெஜிடேஷன் சச் அஸ் ரிவர், லேக் அண்ட் த கேனியன் found between the vegetation may act of the natural fire break. அப்போ ஒரு பெரிய ஒரு இந்த சின்னதாக வந்து குளம் மாதிரி, அதாவது குளம் மாதிரியோ நீர்நிலைகள் மாதிரியோ அங்கங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபயர் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பை என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா நேச்சுரல் ஃபயர் பிரேக்குன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரிட்டிடோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ரிட்டிடோம் அப்படிங்கிறது நம்ம வந்து
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ரிட்டிடோம் அப்படின்னாலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மரப்பட்டை அப்படிங்கிறத குறிக்கும். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பை த பிளான்ட் எகென்ஸ்ட் த ஃபயர். முக்கியமான ஒரு கொஷின் கேட்கலாம். இம்பார்ட்டண்டாக பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரப்பட்டை எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் நமக்கு? டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் எகென்ஸ்ட் இன் ஃபயர். The outer bark of the trees which is extend to this last formed the peridome is called the retidome. It is a composed of multiple layers, the suberized peridome, cortical and the phloem tissue. It is a product the stem against the fire, water loss, invasion of the insect and the prevent the infection by the microorganism. இதெல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னா ரிட்டிடோமோட கேரக்டர். ஓகே, சரி. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடாஃபிக் ஃபேக்டர். என்ன ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு வந்து இடாஃபிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு இப்போ இடாஃபிக் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இதில் மெயினாக நம்ம எதை பேஸ் பண்ண போகிறோம்? ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஏபயோட்டிக் ஃபேக்டர் என்னது? நமக்கு விண்டு, சாயிலு, டெம்பரேச்சர் எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது தான். அப்போ இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் த சாயில் ஃபார்ம்டு இன் எ பர்டிகுலர் ஏரியா. த ஸ்டடி ஆஃப் த சாயில் இஸ் கால்ட் த பெடாலஜி. ஸ்டடி ஆஃப் த சாயில் இஸ் கால்ட் த பெடாலஜி. தி சாயில் இஸ் த வெதர்ட் superficial layer of the earth in which plant can grow. It is a complex, the composite mass consisting of the soil consistence, soil water, soil air and soil organism. Okay, first of all soil formation. First character நமக்கு என்ன அப்படின்னா soil formation சொல்லக்கூடியது. சரி, அப்போ soil originate from the rock. சாயில் ஆக்சுவலாக எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஃப்ரம் த ராக். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராக் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பாறை என்ன பண்ணும் நமக்கு வந்து இந்த ஃபங்கை போய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உட்கார ஆரம்பிக்கும். அதாவது கிறிஸ்டோஸ் லைக்கன் மாதிரி இருக்குது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போய் உட்கார ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணும்? கார்போனிக் ஆசிட்டோ ஆக்சோலிக் அசிட்டிக் ஆசிட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பாறை என்ன பண்ணும் அப்படின்னா பிளவுபட வைக்கும். அப்போ மேலே ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து பாறை உருண்டு வரும்போது என்னாகும்? நமக்கு வந்து அதெல்லாம் உடஞ்சி சிதறும். சரிங்களா? இதே நமக்கு வந்து நீர்நிலையில் வந்து விழுந்தால் என்னாகும்? தொடர்ந்து அந்த பாறை உருண்டு 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 அங்கங்கே பட்டு பட்டு என்னாகும்? நமக்கு அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னாகும்? நமக்கு மணலாக நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா பாருங்கள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து காவிரி வந்து கர்நாடகாவில் என்ன ஆகுது? நமக்கு உற்பத்தி ஆகுது. சரிங்களா? உற்பத்தி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட கரூர் ரேஞ்சஸ்க்கு வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மணல் அப்படிங்கிறதே கிடைக்கும். சரிங்களா? ஏன் வந்து மற்ற பிளேஸ்லலாம் மணல் அப்படிங்கிறது கிடைக்கல, இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் மணல் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா என்னாகும்? நமக்கு அப்போ பழங்காலமாக நமக்கு என்னாகும்? அந்த ரிவர் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அரிச்சு 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 கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் உருண்டு ஓடி நமக்கு என்ன பண்ணும்? கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? மணலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? ஒரு காலத்தில் பெரிய பெரிய பாறையாக இருந்திருக்கும். அப்போ அந்த பாறையெல்லாம் என்னது? உடஞ்சி சின்ன சின்ன துகள்களாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. சரியா? சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது சாயில் டைப்ஸ். என்ன அப்படின்னா நமக்கு வந்து சாயில் டைப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பேஸ்ட் ஆன் த சாயில் ஃபார்மேஷன் pedogenesis. The soils are divided into first one residual soil. என்ன soil அப்படின்னா நமக்கு வந்து first one residual soil and the transported soil. residual soil ஒன்று, அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா transported soil ன்னு சொல்லக்கூடியது. சரி, அப்போ residual soil அப்படிங்கிறது these are soil are formed by weathering and the pedogenesis of the rock. அதாவது நமக்கு ஒரு பாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணலாக மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பெடோஜெனிசிஸ். அந்த மெத்தடுக்கு என்ன பேர்? நமக்கு பெடோஜெனிசிஸ் சொல்கிறது ராக் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டட் சாயில், திஸ் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டட் பை த வேரியஸ் ஏஜென்சி. மெயினாக வந்து என்னென்னா வாட்டர் தான். அடுத்தது சாயில் மாய்ச்சர். அதில் வந்து சில ஒரு கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சாயில் மாய்ச்சர், சாயில் வாட்டர், சாயில் ரியாக்ஷன், சாயில் நியூட்ரியன், சாயில் டெம்பரேச்சர், சாயில் அட்மாஸ்பியர், சாயில் ஆர்கானிசம். சரி, ஃபஸ்ட்டு சாயில் மாய்ச்சர் அப்படிங்கிறது த பிளான்ட் அப்சர்வ் த ரெயின் வாட்டர்
and moisture directly from the air. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா soil moisture அப்படின்னு சொல்லக்கூடியது. soil water அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா soil water is the more important than any other ecological factor affecting the distribution of the plant. The rain is the main source of soil water. The capillary water held between the four spaces of the soil particle and the angles between them most important form of the water available in the plant. அடுத்தது soil reaction. Soil may be acidic or alkaline or natural in the reaction. The pH value of the soil solution determined by the availability of the plant nutrient. The best pH ranges of the soil for cultivation grape plant. Example வந்து பார்த்தீங்கன்னா அதோட pH எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5.5 to 6.8 வரைக்கும் இருக்கும். அடுத்து soil nutrient பொறுத்த வரைக்கும் the soil fertility and the productivity is the ability of the soil provide all essential plant nutrient such as minerals and organic nutrient in the form of the ions. அடுத்து soil temperature. The soil temperature of an area play important role in determining the geographical distribution of the plant. Low temperature reduce the use of water and solid absorbed by the root. அடுத்தது soil atmosphere பொறுத்த வரைக்கும் the space left between soil particle or is called the pore ஸ்பேஸ், அதாவது துளை இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாயில் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரோட கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அண்ட் த கார்பன் டை ஆக்சைடு. சாயில் ஆர்கானிசம் மெனி ஆர்கானிசம் எக்ஸிட்டிங் த சாயில் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவான்ஸ், நெமட்டோட்ஸ், இன்செக்ட், எர்த்வார்ம், that is called the soil organism. சரிங்களா? அப்போ இதில் வந்து நமக்கு என்னது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிளாகவும் இருக்கும், ஃப்ரீ லிவிங்காகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அப்போ எல்லாமே பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீகம்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வால்வ் ஆவாங்க. சரியா? அப்போ சாயில் ஆர்கானிசம் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, அடுத்தது இதில் நமக்கு சாயில் ப்ரொஃபைல், என்ன ப்ரொஃபைல் அப்படின்னா சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓ அரிசோன், ஏ அரிசோன், பி அரிசோன், சி, ஆர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக நமக்கு இந்த சார்ட் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் கொஷின் கேட்கலாம். அப்படி நீங்கள் புக்லேயே சார்ட் பார்த்துக்குங்க. ஓ அரிசோன் அப்படிங்கிறது ஆர்கானிக் அரிசோன். இது என்னது ஹியூமஸ், ஹியூமஸ்னு என்ன அர்த்தம், மக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ சிதஞ்சி போன இலைத்தலை மக்களாக இருக்கு இல்லைங்களா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஓ ஹரிசோன் மேலே இருக்கக்கூடிய லேயர். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்டு லேயர். ஓகே, இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த கன்சிஸ்டிங் ஆஃப் த ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர். இது நம்ம என்ன பண்ணுறோம், O1 O2ன்னு பிரிச்சுக்கிறோம். O1 அப்படின்னா ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ், ட்விக்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். O2 அப்படின்னா டெட் பிளான்ஸ், அனிமல்ஸ், that is extract the decomposition of the microorganism usually absent in agriculture and desert. அடுத்து ஏ ஹரிசோன் அப்படின்னா லீச்டு ஹரிசோன், டாப் சாயில் ஆஃபன் ரிச் இன் ஏ ஹியூமஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், A1 A2ன்னு பிரிச்சுக்கலாம். A1 அப்படிங்கிறது டார்க் அண்ட் ரிச் ஆர்கானிக் மேட்டர் பிகாஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் த மினரல்ஸ் மேட்டர். A2 அப்படிங்கிறது லைட் கலர் லேயர் with a large sized minerals particle. B arizone accumulation of the arizone subsoil pure in humus rich in minerals. It consisting of iron, aluminium and silica rich clay in organic compound. இதெல்லாம் என்ன ஜோனில் இருக்கும், நமக்கு பி அரிசோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, சி அரிசோனை பொறுத்த வரைக்கும் எ பார்ஷியலி வெதர்ட் அரிசோன், வெதர்ட் ராக், அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அதாவது உடைஞ்சு போன பாறையாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெதர்டு ராக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது சி அரிசோன் சொல்லக்கூடியது. இட் இஸ் த கன்சிஸ்டிங் ஆஃப் பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் த சாயில், த கம்போஸ்ட் ஆஃப் த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வித்தவுட் லைஃப் ஃபார்ம். சரியா? அப்போ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இந்த இடத்துல என்ன கிடையாது அப்படின்னா
உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிசமும் இங்கே இருக்காது. அதுக்கு அடுத்தது ஆர் அரிசோன், இதுதான் பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் பெட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் அ பேரண்ட் பெட்ராக் அப்பன் which is the underground water is found. அப்போ இங்கே தான் என்ன இருக்குது, நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இதுக்கு மேலே போகிறதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த லாவா பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரிகோலித் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் நமக்கு என்னது இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஆர் அரிசோன் அல்லது ரிகோலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இதான் பேரண்ட் ராக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு the loomy soil, இந்த சாயிலோட கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். clay soil, silt soil, loomy soil, sand soil. clay soil அப்படின்னா less than 0.02 millimeter. silt soilனா 0.0022 to 0.02 millimeter, 0.002 millimeter. sand soilனா 0.2 to 2 millimeter. 50% clay and 50% silt. இதே வந்து சில்ட் சாயில்னா 90% சில்ட் அண்ட் 10% சாண்ட். லூமி சாயில்னா 70% சாண்ட் அண்ட் 30% கிளே. இது கார்டன் சாயில். சாண்டி சாயில்னா 85% சாண்ட் அண்ட் 15% கிளே இன் லைட் சாயில். ஓகே, அதுக்கு அடுத்தது அது அடுத்தது லூமி சாயில் இஸ் எ ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன். இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 70% சாண்ட் அண்ட் 30% கிளே இன் சில்ட் ஆர் பாத். It ensures good retention and the proper drainage of water in porosity of the soil, providing adequate aeration and allow the penetrate of the root. சரி, அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைப்ஸாக பிரிக்கிறோம். அதாவது based on the water retention, aeration and the mineral content of the soil. The distribution of the vegetation is divided into the following types. First, halophyte, plants living in saline soil. உப்பு தண்ணியில் வளரக்கூடிய தாவரங்கள் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேர், halophyte. seismophyte அப்படின்னா plant living in sandy soil, மணல் பாங்கான பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மணல் பாங்கான பகுதியில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா seismophytes. lithophyte அப்படிங்கிறது plants living on the rocky surface, பாறையமாக இருக்கக்கூடிய பிளேஸில் உள்ளக்கூடிய தாவரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா லித்தோஃபைட். செஸ்மோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ் லிவிங் இன் எ ராக்கி சர்வியேசியஸ், இப்போ பாறை பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வளரக்கூடிய தாவரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா செஸ்மோஃபைட்ஸ். அதே மாதிரி கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது the plants living below the soil surface. கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா plants living below the soil surface. அதே மாதிரி plants living below the soils, அதாவது சாயிலுக்கு பிளான்ட்ஸ் வந்து பிலோ த சாயில் சர்ஃபேஸ். இதே வந்து கிரையோபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ் லிவிங் ஆன் ஐஸ் சர்ஃபேஸ். சரிங்களா, அதிகமான பனி பொழிவு இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடிய தாவரங்களுக்கு என்ன பேருனா கிரையோஃபைட். ஆக்சலோபைட் அப்படின்னா அசிடிக் சாயிலில் வளரக்கூடிய தாவரங்கள். அப்போ பிளான்ட் லிவிங் இன் அசிடிக் சாயில். அடுத்தது கால்சியோஃபைட்ஸ்னு சொல்லக்கூடியது பிளான்ட் லிவிங் இன் த கால்சியம். அடுத்து நமக்கு என்னது பிளான்ட் லிவிங் இன் த கால்சியம் ரிச் அல்கலைன் சாயில். கால்சியம் ரிச் இன் எ அல்கலைன் சாயிலில் க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கால்சியோஃபைட்னு சொல்லுவோம். இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 டைப்பாக பிரிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க, 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அப்போ ஹாலோஃபைட், செஸ்மோஃபைட்ஸ், லித்தோஃபைட்ஸ், அதே மாதிரி ஹீமோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ், கிரையோஃபைட்ஸ், ஆக்சலோஃபைட் அண்டு கால்சியோஃபைட்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசோன் கேட்பாங்க, ஓ அரிசோன், ஏ அரிசோன், பி சி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நினைப்பு வச்சுக்கோங்க, ஓஏபிசிஆர் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. சரிங்களா, அப்போ நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு சீக்வன்ஸ் கேட்பாங்க, கீழேருந்து மேலேயா மேலேருந்து கீழையான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியூமஸ் ஓ அப்படிங்கிறத என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். சரிங்களா, ஓ அப்படிங்கிறத என்னது மேலே இருக்கக்கூடிய அப்பர் ரீஜன். அப்போ ஓ அப்படிங்கிறது அரிசோன், ஹியூமஸ் இங்கே தான் மக்கு அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி, அதுக்கப்புறம் தான் என்னது ஆர், கடைசியாக இருக்கக்கூடியது ரிகோலித்துன்னு சொல்லக்கூடியது.